தற்போதைய உடனுக்குடன் நேரலை. கோடை விடுமுறையொட்டி கோவை குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடை விடுமுறையொட்டி இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். கோடை விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கோவை குற்றாலத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் நீண்ட வரிசையில் நின்று குளித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சாடி வயல் அருகே இருக்கும் கோவை குற்றாலத்தில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. மேலும் கோடை விடுமுறை மற்றும் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் உள்ளதால் கோவை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பொதுமக்கள் இங்கு நேரங்களை கழிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் பொதுமக்கள் அதிக அளவில் கோவை குற்றாலத்தில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் பொதுமக்களின் எண்ணிக்கை இன்று அதிக அளவில் இருப்பதனால இங்கு கூடுதல் வாகனங்களும் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பாக கோவை குற்றாலம் வனப்பகுதியில் இருப்பதனால வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக கோவை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருவதனால கோவை குற்றாலத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இன்று மட்டுமே 4000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவை குற்றாலத்தில் குளித்ததாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக கோவை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியில் பொதுமக்கள் இங்கு குளித்து சென்றதாகவும், கோவை குற்றாலம் அருகே வெள்ளையங்கிரி மலை இருப்பதனால் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பிறகு இங்கு கோவை குற்றாலத்தில் குளித்து செல்வதனால இங்க கடந்த சில நாட்களாக அதிக அளவில் பொதுமக்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக வனத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவை குற்றாலத்தில் பராமரிப்பு பணி நடைபெற்றது. அதன் பிறகு தற்பொழுது இங்கு பொதுமக்களுக்கு ஏற்ப வசதிகள் செய்து தருவதை ஒட்டி இப்ப தொடர்ச்சியாக பொதுமக்களின் எண்ணி அதிக அளவில் உள்ளது. மேலும் கோடை காலம் வர வர இன்னும் பொதுமக்கள் அதிக அளவில் வருவார்கள் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் கோவை குற்றாலம் அமைந்திருப்பதனால வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராமல் இருப்பதற்கும், மீறி வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வந்தால் அதை தடுப்பதற்காக கோவை குற்றாலம் பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.